தாய் வீடு பிப்ரவரி 2024. சிங்களவரும் அவர்களின் மொழிவழி பாரம்பரியமும். எழுதியவர் வெல்லவூர் கோபால். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்று இலங்கையில் பெரும்பான்மை சமூகமாக வாழுகின்ற சிங்கள மக்கள் கலிங்க தேசத்திலிருந்து பொ.ஆ.மு. 5ஆம் நூற்றாண்டில் இங்கு வந்த விஜயனின் சந்ததியினர் என்ற நம்பிக்கையின் பால் தங்களது வரலாற்றினை வெளிப்படுத்தி வந்துள்ளனர். மகாவம்சம் கூறும் இம்மக்களது சிங்கத்துடன் இணைவு பெற்றதான தொடக்க வரலாறு அறிவுபூர்வமானதல்ல என்பதனை பொதுவாக எல்லோருமே ஏற்றுக்கொள்வர். மகாவம்சம், சூழவம்சம், தீபவம்சம் மற்றும் வலகக்க ஜாதக கதைகள் போன்ற பௌத்த வரலாற்று நூல்களை ஆய்வு செய்த வரலாற்று ஆய்வாளர் H.W. Cotrington, A Short History of Ceylon என்ற வரலாற்று நூலில் விஜயனின் கதையானது பல வினோத கதைகளின் கூட்டு என குறிப்பிடுவார். சமூக மானிடவியல் பேராசிரியர் கணநாத் ஒபியசேகரா தி ஒரிஜின்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் வயலன்ஸ் என்ற நூலில் சிங்களவர் மற்றும் தமிழர் இருவருமே ஒரே இனம் சார்ந்தவர்கள் என்றும் தென்னிந்திய திராவிடர்கள் பெருமளவு கலந்துள்ள இனமே சிங்கள இனம் என்றும் குறிப்பிடுகின்றார். தி ஏர்லி ஹிஸ்டரி ஆஃப் சிலோன் என்ற நூலை எழுதிய G.G. மெண்டிஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் சிங்கள இனத்தின் தோற்றத்திற்கு காரணமான இனங்களில் மிக முக்கியமான இனமாக திராவிடர்களே அடங்குவர் என குறிப்பிடுகின்றார். வரலாற்று ஆய்வாளர் B.H. ஃபார்மர் A Divided Nation என்ற நூலில் இந்த நாட்டில் நெடுங்காலமாக சிங்களவராலும் தமிழராலும் பேணப்பட்டு வந்த கலாசாரமானது இங்கு முன்கூட்டியே வாழ்ந்த கற்கால மனிதர்களால் பேணப்பட்டு வந்தது என்றும், இங்கு தமிழ் மொழியை அல்லது சிங்கள மொழியை பேசுபவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இங்குள்ள ஆதிக்குடிகளின் வழிவந்தவர்கள் என்றும் கூறுகின்றார். த பீப்புள் ஆஃப் த லயன்ஸ் என்ற கட்டுரையில் R.A.L.H. குணவர்தனா என்ற சிங்கள அறிஞர் எந்த ஒரு சிங்கள அரசரும் ஆரியன் என்று விளிக்கப்படவில்லை என்று கூறுகின்றார். பின்வந்த சிங்களவர்கள் தங்களை தமிழர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக ஆரியர் என்ற அடையாளத்தை தமக்கு ஏற்படுத்த முனைந்தது வேடிக்கையின் வினோதம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். எல். பியதாசா என்ற வரலாற்று ஆசிரியர் த ஹோலோகாஸ்ட் அண்ட் ஆஃப்டர் என்ற வரலாற்று நூலில் ஜெர்மனியில் எழுந்த நாசி கொள்கையை அடியொற்றி எழுந்த ஆரியரே மேலானவர்கள் என்ற இனவாத போக்கு சில சிங்கள இனவாதிகளால் ஏற்படுத்தப்பட்ட தீய விளைவு என்றும், இனத்தை பொறுத்தவரை சிங்களவரும் தமிழரும் ஒன்று என்றும், அன்று சிங்கள பிரதேசத்தில் குடியேறிய தமிழர்கள் காலப்போக்கில் சிங்கள மொழியையும், தமிழ் பிரதேசத்தில் குடியேறிய சிங்களவர்கள் காலப்போக்கில் தமிழ் மொழியையும் தங்களுடைய மொழியாக கொண்டுள்ளனர் எனவும் கூறுகின்றார். இதனை சான்றுபடுத்தும் தன்மையில் மட்டக்களப்பு தேசத்தில் சிங்கள குடியினர் என்ற சமூகத்தினர் தமிழராக இன்று வாழ்வதையும், அதேபோல பண்டைய மட்டக்களப்பு தேசத்தில் கதிர்காமம், மகாஓயா, முன்னர் பருத்தி தளவாய் என அறியப்பட்ட பதியத்தலாவ, வியாழை எனப்பட்ட யாழை, முப்பனை எனப்பட்ட மொனராகலை, அத்திமலை, தமணை, அம்பாறை, உகனை, கோம்பானை, பழைய பக்கியெல்லை, வீரக்குடை, மன்னன்பிட்டி, சமணன்பிட்டி, முத்துக்கல், திரிகோணமடு போன்ற பிரதேசங்களில் பெருமளவு தமிழ் மக்கள் சிங்கள மக்களாக மாற்றமடைந்துள்ளமையையும் மாறிக்கொண்டு வருவதையும் 2004 நாம் மேற்கொண்ட கள ஆய்வுகளின் வெளிப்பாடாக அமைந்தன. அக்காலத்தே தமிழருடனான உறவு முறைகளின் தழும்பு சில இடங்களில் பிற்பட்ட காலத்திலும் அவதானிப்புக்குள்ளாயின. எதிர்மன்ன சிங்க வன்னியன், உகன வன்னியன், முத்துக்கல் உடையார், கோம்பானை சபாரத்தின உடையார், உகனை ஜெயசுந்தர உடையார் போன்றவர்களின் வாரிசுகள் கடந்த 50-60 ஆண்டுகளுக்கு மேலாக சிங்கள மக்களிடையே வாழ்ந்த தன்மையில் தமிழர் என்ற தனித்துவத்தை இழந்தேயுள்ளனர். இலங்கை சுதந்திரமடைகின்ற போது உள்ளூராட்சி மன்ற தலைவர்களாக பதவி வகித்த மகாஓயா J.C. அப்புகாமி, தமணை K.M. கழுபண்டா, பாணமை S.T. புஞ்சிமாத்தையா, உகனை P.M. முத்துபண்டா ஆகியோர் தமிழ் சிங்கள கலப்பில் வந்தவர்கள் என்ற தகவலை இங்கு குறிப்பிடுவது அவசியமானதாகும். இதனை வெகு விரிவாகவே மட்டக்களப்பு வரலாறு ஒரு அறிமுகம் 2005 பதிவு செய்துள்ளது. பொதுவாக பண்டைய தமிழர் பிரதேசங்களில் சிங்கள மக்களின் வரலாறு இவ்வாறு அமைய
சிங்கள மொழியின் தோற்றமும் பிற்பட்ட காலத்தையே சுட்டி நிற்கின்றது. இதன் காலத்தை பொ.ஆ.பி. 7ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டதாகவே ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன. வடமொழியின் தாக்கத்தால் தமிழ் மொழியிலிருந்து கன்னடம், தெலுங்கு, துளு, மலையாளம் போன்ற மொழிகள் தோற்றம் பெற்ற காலத்தே சிங்கள மொழியும் எழுத்து வடிவத்தை பெறுகின்றது. சிங்கள மொழியின் இலக்கண அமைவு திராவிட மொழிகளை ஒத்திருப்பது இதற்கு முக்கிய சான்றாக அமையும். அத்தோடு பொ.ஆ.பி. 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட முதல் சிங்கள இலக்கண நூலான சிதட் சங்கராவ சிங்கள நெடுங்கணக்கில் 2 வகை உண்டென்பதை வெளிப்படுத்துவதை காணலாம். சிங்களம் மற்றும் தமிழ் ஆகிய இரு மொழிகளிலும் மிக்க பாண்டித்தியம் பெற்றவரான W.K. குணவர்தனா அவர்கள் கொழும்பு ஆனந்தா கல்லூரியில் செப்டம்பர் 28, 1918 சிங்கள மொழி பற்றி தி ஆரிஜின் ஆஃப் த சிங்களீஸ் லாங்குவேஜ் என்ற தலைப்பில் அங்கு ஆற்றிய உரையின் முக்கிய பகுதியினை இங்கு பதிவு செய்வது பொருத்தமானதாகும். விஞ்ஞான ரீதியாக நோக்கும் போது மொழியொன்றினை தீர்மானிக்கும் காரணி அதனது சொற்தொகுதி அல்ல, அது அதனது வசன அமைப்பே ஆகும். அதாவது கருத்து வெளிப்பாட்டில் சொற்களை ஒருங்காக்கி பரஸ்பரம் சீராக்குவது பற்றியதாகும். இவ்வாறு நோக்கும்போது சிங்களம் அடிப்படையில் ஒரு திராவிட மொழியே என கூறுதல் வேண்டும். அத்தோடு மட்டுமன்றி இதன் பரிணாம வளர்ச்சியானது தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்டுள்ளமை தெரிகின்றது. சொற்தொகுதியின் அடிப்படையில் சிங்களம், பாளி மற்றும் சமஸ்கிருத மொழிகளின் குளவி எனக் கொள்ளும் அதே வேளையில் அதன் உருவ அம்சங்களிலும் அமைப்பியல்பிலும் தமிழ் மொழியின் குளவி என கூறுதலே சாலவும் பொருத்தமானதாக தோன்றுகின்றது என அவர் குறிப்பிடுகின்றார். தேவநம்பிய தீசனின் பொ.ஆ.மு. 244 தொடக்கம் பொ.ஆ.மு. 207 வரை ஆட்சி காலத்தில் பௌத்தம் இலங்கைக்கு அறிமுகமானது. அனுராதபுரத்தில் பௌத்தத்தை போதிக்கும் பீடங்களாக மகா விகாரையும் அபயகிரி விகாரையும் விளங்கின. வரலாற்று ஆய்வுகளின்படி சுமார் 600 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட காலத்தில் மகா விகாரையில் பாளியிலும் அபயகிரி விகாரையில் தமிழிலும் பௌத்தம் போதிக்கப்பட்டது. பொ.ஆ.பி. 6ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் பௌத்தம் நிலை பெற்றிருந்த காஞ்சி, காவிரிப்பூம்பட்டினம், மதுரை போன்ற பகுதிகளில் சைவ வைணவ மதங்கள் எழுச்சி பெறத் தொடங்கியதும் அங்கு தமிழர்களால் பின்பற்றப்பட்ட பௌத்தத்தில் மகாயானம் என்ற புதிய பிரிவு ஆரம்பமானது. இதன்படி புத்தர் பெருமான் மகாவிஷ்ணுவின் மறு அவதாரம் என்ற மச்ச புராணம் மற்றும் பாகவத புராண கருத்துகள் வலுப்பெற பௌத்த வழிபாட்டுத் தலங்கள் விஷ்ணு வழிபாட்டுத் தலங்களாக மாற்றமடையலாயின. இந்நிலையில் இலங்கையில் பின்பற்றப்பட்ட பௌத்தத்தின் மூல வடிவான தேரவாதம் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படக்கூடிய அச்சநிலை தோற்றம் பெறலானது. இதில் தமிழில் பௌத்தம் போதிக்கப்பட்ட அபயகிரி விகாரையில் மகாயானத்தின் பாதிப்பு துளிர்விடத் தொடங்கியது. இதனால் அச்சம் கொண்ட மகாவிகாரையின் மகா சங்கத்தினர் தம்மதீப கொள்கையை உருவாக்கினர். இதன் பிரதிபலிப்பாக இலங்கை பௌத்தர்களின் நாடு என்பதுவும் சிங்களவர்கள் தேரவாத பௌத்தத்தின் காவலர்கள் என்பதுவும் வரையறுக்கப்பட்டது. இதன் பின்னணியில் பௌத்தத்தை பின்பற்றிய பெரும்பான்மையினர் சிங்களவர் என்ற கட்டுக்கோப்புக்குள் உள்ளாக்கப்பட்டனர். இதனை சாத்தியப்படுத்தும் தன்மையில் அதீத கற்பனையின் பால் யமுனுவை முதன்மைப்படுத்தி பாளி மொழியில் எழுதப்பட்ட மகாவம்சம் பெரும் வெற்றி பெற்றதென்றே கூற வேண்டும். சிங்கள மக்களின் வரலாற்றை வெளிப்படுத்தும் பிறிதொரு பாளிமொழி நூல் சூழவம்சமாகும். பொ.ஆ.பி. 1140 தொடக்கம் 1173 வரை புலனறுவியை இறுக்கியாக கொண்டு நல்லாட்சி செய்த முதலாம் பராக்கிரம பாகுவை முதன்மைப்படுத்தி எழுதப்பட்ட நூல் இது. இவர் பாண்டிய தமிழ் பாரம்பரியத்தின் வழி வந்தவர். பராக்கிரம பாகுவை மட்டக்களப்பின் பூர்வீக ஏடுகள் சேனன் என குறிப்பிடும். பராக்கிரம பாகுவின் அரண்மனை கவிஞராக இருந்தவர் போசராஜ பண்டிதர். தமிழில் மிக்க பாண்டித்தியம் பெற்றவர். சரஜோதி மாலையை தமிழில் எழுதியவர். 1681 ராபர்ட் நாக்ஸால் எழுதப்பட்ட நூல் A Historical Relation of the Island of Ceylon என்ற நூலாகும். அதில் தான் கண்டியரசால் சிறைப்பிடிக்கப்பட்ட பின்னர் அங்கிருந்து அனுராதபுரத்துக்கு தப்பிச் சென்றதாகவும் பின் அங்குள்ள மக்கள் தன்னை அவர்களின் தலைவரிடம் அழைத்துச் சென்றதாகவும்
அங்கு தான் பேசிய சிங்கள மொழியை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாதிருந்தமையையும், nor could they understand the Sinhala language in which we spoke to them என அதில் அவர் குறிப்பிடுகின்றார். 1815 ஆண்டு மார்ச் 2 கைச்சாத்திடப்பட்ட கண்டி ஒப்பந்தத்தில் ஆங்கில ஆட்சியாளர் சார்பில் ஆளுநர் ராபர்ட் பிரவுன்ரிக் ஆங்கிலத்திலும், எகலப்பொல கண்டியரசின் 2ஆம் அதிகாரியாகவும் சப்ரஹமுவாவின் திசாவியாகவும் இருந்த பிலிமத்தலாவை, 4 கோரளையின் திசாவியாகவிருந்த மற்றுமொரு பிலிமத்தலாவை மற்றும் மாத்தளையின் திசாவியாகவிருந்த ரத்வத்தை ஆகிய 4வரும் தமிழிலும், 3 கோரளையின் திசாவையான மொல்லிகொட, வலப்பனையின் திசாவையான துல்லெவ, வெலசை மற்றும் விந்தனையின் திசாவையான மில்லெவ ஆகிய 3வரும் தமிழ், சிங்களம் ஆகிய 2 மொழிகளைக் கலந்தும், 7 கோரளையின் திசாவையான மொல்லிகொட, ஊவா திசாவையான மொனராவில, தமன்கடுவை திசாவையான கலகம, நுவர கலாவிய திசாவையான கலகொட ஆகிய 4வரும் சிங்களத்திலும் ஒப்பமிட்டனர். இதில் தமிழில் ஒப்பமிட்ட மாத்தளையின் திசாவையான ரத்வத்தை முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவின் தாய்வழி பாட்டன் என்பதுவும், முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவின் முப்பாட்டன் என்பதுவும் குறிப்பிடத்தக்கது. லங்கா நியூஸ்பேப்பர்ஸ்.com இணையதளத்திலும் இது பதிவாகியுள்ளது. Governor Brownrick signed first on behalf of the King of Britain. On behalf of the people, the following chiefs signed in the order mentioned below. Ellipola in Tamil, Moligoda, first Adigar and Disava of 7 Koralais in Sinhalese, Pilimathalave, second Adigar and Tisavai of Saprahamova in Tamil, Pilimathalave, Tisava of 4 Koralais in Tamil, Monaravila, Tisava of Uva in Sinhalese, Rathwatha, Tisavai of Mathalai in Tamil, Moligoda, Tisavai of the 3 Koralais in Sinhalese and Tamil, Dulleva, Disavai of Valpane in Sinhalese and Tamil, Milleva, Disava of Velasi and Binteni in Sinhalese and Tamil, Galagama, Tisavai of Tamankadua in Sinhalese, Galagoda, Tisavai in Nuvara Kalavia in Sinhalese. There were 12 signatories to the Kandian Convention of 2nd March 1815 AD and signed in the following languages. 1 signature in English, Brownrick, Governor. 4 signed in Tamil. 3 signed in Tamil and Sinhalese. 4 signed in Sinhalese. Of the 4 who signed in Tamil, one was Rathwatha, Disava of Mathala. To subscribe a signature to such an important document in Tamil would give one an impression that either he was a Portuguese married to a Tamil, or of Tamil extraction. It is rather intriguing to note at page 392 of Pandit Dr. Nandasena Vijayasegara's book, The Sinhalese, the following is recorded. Tiger flag represented the Velasi Disava and also Hearth Korala. It is not a coincidence that the districts of Velasi and Hearth Koralais flew the tiger flag as the residents were Tamils and owed their allegiance to their original home of the Cholas of South India. The fact that Tamils lived in the said districts cannot be disputed. No Sinhalese will ever dare fly the tiger flag unless he is a Tamil. The residents of Velasi and Hearth Koralais flew the tiger flag during the reign of the Tamil king Sri Vikrama Rajasinghe in 1815 AD were undoubtedly Tamils. PO-RP 1832 உருவான கோல்ப்ரூ கேமரோன் ஆணைக்குழுவின் அறிக்கையை தொடர்ந்து ஆங்கில அரசால் மேற்கொள்ளப்பட்ட எல்லை மீள்வரைவின் பிரகாரம் மட்டக்களப்பு தேசத்துக்குரிய விந்தனை வெல்லசை பகுதிகளின் பெரும் நிலப்பகுதி ஊவா மாகாணத்துடனும் பட்டிப்பளை ஆற்றின் பெரும் நிலப்பகுதி மாத்தளை மாவட்டத்துடனும் இணைக்கப்பட
அதுவரை தமிழர் தாயகமாக விளங்கிய விந்தனை வெலசை பகுதியில் வாழ்ந்த நூற்றுக்கணக்கான தமிழர்கள் படிப்படியாக சிங்கள சமூகத்துடன் உள்வாங்கப்பட்டனர். இவற்றை முழுமையாக உற்றுநோக்கும் தன்மையில் இலங்கையில் சிங்கள மக்களையும் அவர் தம் மொழிவழி பாரம்பரியத்தையும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். கள ஆய்வு தகவல்களுடன் சான்றாதாரங்கள். Administration Report of Ceylon from 1827 to 1833. Codrington, H.W., A Short History of Ceylon. Dr. Paranavithana S., Inscriptions of Ceylon. Professor Gananath Abeyasegara, The Origins and Institutionalization of Political Violence. Farmer H., A Divided Nation. Gunawardana, R.A.L.H., The People of the Lions. Pandit Gunawardana, W.K., The Origin of the Sinhalese Language. Mendis G.G., The Early History of Ceylon. Dr. Nandasena Vijayasekhara, The Sinhalese. Dr. Priyadasa L., Holocaust and After. Robert Knox, A Historical Relation of the Island of Ceylon. Mahavamsa, Sulavamsa, Pujavaliya. வெள்ளவூர் கோபால், மட்டக்களப்பு வரலாறு ஒரு அறிமுகம் 2005. வெள்ளவூர் கோபால், மட்டக்களப்பு தேசம் வரலாறும் வழக்காறும் 2016. நன்றி.